இந்திய யூனியன் பட்ஜெட் 2026-27 இன்னும் தாக்கல் செய்யப்படவில்லை. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிப்ரவரி 1, 2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார்கள். இது அவர்களின் 9வது தொடர்ச்சியான பட்ஜெட் ஆகும், ஒரு வரலாற்று சாதனை. இப்போது ஜனவரி 29, 2026 காலை வரை எதிர்பார்ப்புகள் மட்டுமே உள்ளன. எக்கனாமிக் சர்வே 2025-26 இன்று தாக்கல் செய்யப்பட்டது. ஜிடிபி வளர்ச்சி 7.4% எதிர்பார்ப்பு போன்றவை உள்ளன. பட்ஜெட் ஹைலைட்ஸ் பிப்ரவரி 1 அன்று மட்டுமே அதிகாரப்பூர்வமாக வெளியாகும். முக்கிய எதிர்பார்ப்புகள் கீ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் அனலிஸ்ட்ஸ். வரி சலுகைகள், இன்கம் டாக்ஸ் ரிலீஃப். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய்க்கு உயர்த்த வாய்ப்பு, இன்ஃப்ளேஷனை ஈடுகட்ட. எல்டிசிஜி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் ஃப்ரீ லிமிட் 1,25,000 ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய்க்கு உயர்த்தலாம். செக்ஷன் 80D ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்டர் நியூ டாக்ஸ் ரெஜீமில் சலுகை விரிவாக்கம். ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரிலீஃப் முதல் முறை வீட்டு வாங்குபவர்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. மேஜர் ஸ்லாப் சேஞ்சஸ் அன்லைக்லி, கடந்த ஆண்டு பெரிய சலுகை கொடுத்ததால். பொருளாதார வளர்ச்சி மற்றும் துறைகள், growth அண்ட் செக்டர் ஃபோக்கஸ். கேபெக்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 10-15% உயர்வு. ரோட்ஸ், ரயில்வேஸ், அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு 12 to 12.5 lakh crore வரை ஒதுக்கீடு. எம்எஸ்எம்இ சப்போர்ட், கிரெடிட் கேரண்டி உயர்த்தல், இனோவேஷன் ரீஃபார்ம்ஸ், அக்ரிகல்ச்சர் ஹை யீல்டிங் சீட்ஸ், பல்சஸ் செல்ஃப் சஃபிஷியன்சி, ரூரல் ப்ராஸ்பரிட்டி ஸ்கீம்ஸ் போன்றவை. கிரீன் எனர்ஜி அண்ட் ரெனியூவபிள்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ், டிஸ்காம் ரீஃபார்ம்ஸ், நியூக்ளியர் எனர்ஜி பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸ் போன்றவை. ஏஐ, டெக்னாலஜி, டிஃபென்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில்வேஸுக்கு அதிக ஒதுக்கீடு. எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஊக்குவிப்பு, ஃபிஸ்கல் டிசிப்ளின் தொடரும் குளோபல் அன்சர்டனிட்டியை எதிர்கொள்ள. பிற எதிர்பார்ப்புகள் ஜிஎஸ்டி கஸ்டம் சீர்திருத்தங்கள் மேக் இன் இந்தியாவை ஊக்குவிக்க. மிடில் கிளாஸ், யூத், ஃபார்மர்ஸ், விமனுக்கு டார்கெட்டட் மெஷர்ஸ். விக்சித் பாரத் தீமை தொடர்ந்து இன்க்ளூசிவ் growth.